செல்வகுமார் சார், கால்நடை மருத்துவம் மட்டும் இல்லை, ஃபுட் டெக்னாலஜி, அதே மாதிரி போல்ட்ரி ப்ராசஸிங் டெக்னாலஜி, இது மாதிரியான படிப்புகளும் வழங்கப்படுது. இப்போ இந்த படிப்புகள்லாம் என்னென்ன விஷயங்கள் பற்றி படிப்பாங்க? முதல்ல நான் போன வருஷத்தை கட் ஆஃப் மார்க் பற்றி பேசுகிறேன், அதுக்கப்புறம் நான் இதுக்கு வர்றேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்னு சொல்லப்படுற கால்நடை மருத்துவ பட்ட படிப்புக்கு ஓசிக்கெல்லாம் 200க்கு 192 அதுக்கு மேலே வாங்கினவங்களுக்கு கிடைச்சிது. அதே மாதிரி பிசின்னு பார்த்தீங்கன்னா 100 பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்கு 189 அதுக்கு மேலே வாங்கினவங்களுக்கு கிடைச்சிது. எம்பிசிக்கு 186 அதுக்கு 200க்கு. அதே மாதிரி எஸ்சி அருந்ததியர் எஸ்டின்னு ஒரு 90% 180க்கு மேலே வாங்கின பல்வேறு தரப்பட்ட பிரிவினருக்கு போன வருஷம் அட்மிஷன் கிடைச்சிது. பட் இந்த வருஷம் நாங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க்கு அதிகமாகும். போன வருஷத்தை கட் ஆஃப் மார்க்கை வச்சுக்கிட்டு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. இது ஒன்று. இன்னொன்று, கால்நடை மருத்துவம் இல்லாமல் நாங்கள் தொழில்நுட்ப பட்டப்படிப்புன்னு சொல்லித்தரோம். அதாவது எங்களுக்கு 2 தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்குன்னு. கால்நடை மருத்துவக் கல்லூரி ஒரு 7 இருக்குது. இந்த 2 தொழில்நுட்ப கல்லூரி, ஒன்று நம்ம செங்குன்றம் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில், சென்னையில் ஆவடிக்கு பக்கத்தில் இருக்கிற கொடுவள்ளிங்கிற இடத்துல உணவு தொழில்நுட்ப கல்லூரி இருக்குது. உணவு பதப்படுத்தல் பிடெக் ஃபுட் டெக்னாலஜின்னு சொல்லப்படுற பிடெக் கோர்ஸும், அங்கேயே பிடெக் டெய்ரி டெக்னாலஜின்னு பால் பண்ணைக்கு தொழில் சொல்லிக் கொடுக்குற தொழில்நுட்ப கல்லூரி 2 கோர்ஸ் அங்கே கொடுக்குறோம். அது இல்லாமல் கோழியின தொழில்நுட்ப கல்லூரி ஒசூரில், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இருக்குது. ஸோ இந்த 3 படிப்புமே தொழில்நுட்பம் சார்ந்தது. அதாவது பிடெக் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சுக்கு நீங்கள் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். இந்த பிடெக் கோர்ஸுக்கு நீங்கள் மேத்தமெட்டிக்ஸும் கூட படிச்சிருக்கணும். அதாவது அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 4ம் படிச்சிருந்தா தான் இந்த தொழில்நுட்ப கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த தொழில்நுட்ப கோர்ஸ் மற்ற பிடெக் கோர்ஸ் மாதிரி 4 வருஷம் படிப்பு, அதற்குண்டான வேலை வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே, சுகுமார் சார், இப்போ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்ற படிப்பு வந்து மீன்வள பல்கலைக்கழகத்திலையும் வழங்கப்படுது. அதே மாதிரி கால்நடை பல்கலைக்கழகத்திலையும் இருக்குது, வேறு சில பல்கலைக்கழகங்கள்லையும் வழங்கப்படுது. இதற்கான வித்தியாசங்கள் வந்து எப்படி இருக்கும்? எங்களுடைய முதன்மை கல்வி வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், மீன்வள இளநிலை அறிவியல். இது போக இந்த பிடெக், அப்புறம் நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் பிஇ ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் ஒன்று வச்சிருக்கிறோம். அதாவது மீன்வள பொறியியல். இதுவும் நாகப்பட்டினத்தில் வந்து கல்லூரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போக பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்ட் இன்ஜினியரிங், பிடெக் பயோடெக்னாலஜி ஆக இந்த 4 பிரிவுகளில் நாங்கள் வந்து பிடெக் கோர்ஸ்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து மற்ற பிடெக் ஃபுட் டெக்னாலஜி மற்ற பல்கலைக்கழகங்களை நடத்துறதுக்கும் எங்கள் பல்கலைக்கழகங்கள் நடத்துறதுக்கும் அடிப்படை வித்தியாசம் என்னென்னா, இதனுடைய ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் ஃபிஷ், அதாவது ஃபிஷரிஸ் இருக்கும். அதாவது இவங்க வந்து ஃபிஷ் ப்ராசஸ் இன்ஜினியரிங், அக்வாகல்ச்சர் இன்ஜினியரிங் இது போன்ற படிப்புகளை முக்கியத்துவம் கொடுத்து படிப்பார்கள். மற்றபடி அடிப்படையான அந்த அடிப்படை பொறியியல், அறிவியல் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பல்கலைக்கழகங்களுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே இப்போ துணைவேந்தர் தானுவாஸ் துணைவேந்தர் சொன்னது போல் இதில் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பிடெக் படிப்புக்கு எங்களது மாணவர்களுக்கு கண்டிப்பாக கணிதம், உயிரியல், இயற்பியல், வேதியியல் இந்த 4ம் படிச்சிருக்கணும். வேற பிஎஃப்எஸ்சி படிக்கிறதுக்கு உயிரியல், வேதியியல் அந்த மாதிரி படிச்சிருந்தா சரியா இருக்கும். அந்த கணிதம்ங்கிறது எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கணும். ஏன்னா அந்த கணிதத்தின் அடிப்படையில் அவங்களுடைய கல்வி அமைக்கப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக அது தேவை. ஓகே, திரு செல்வகுமார் சார், இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்றது வந்து பெரும்பாலும் இப்போ பொறியியல் கல்லூரிகளை நோக்கி கேம்பஸ் இன்டர்வியூவோட அடிப்படையில் தான் வந்து கல்லூரிகளை மாணவர்கள் வந்து தேர்வு செய்வாங்க. இப்போ கால்நடை மருத்துவம் அல்லது மற்ற படிப்புகள் இதை பொறுத்த வரைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ வருதா? கேம்பஸ் இன்டர்வியூங்கிறது நீங்கள் வேலைக்காக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஜாபை பொறுத்த வரைக்கும் பிவிஎஸ் அண்ட் ஏஹெச்சுக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகளே அதிக அளவில் இருக்கிறதுனால மாணவர்கள் அதை நோக்கி போகிறாங்க. ப்ரைவேட்டுங்கிறப்ப நாங்கள் கண்டிப்பாக ஃபைனல் இயரில், அதாவது அவங்க பிவிஎஸ்சி அந்த 5வது வருஷத்தில் கேம்பஸ் இன்டர்வியூ இப்போ எல்லா கல்லூரிகளிலும் நடத்துகிறோம். முதல்ல சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மட்டும் நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லா கல்லூரியிலையும் நடத்துகிறோம். மெயினாக அந்த ஃபீல்டு இண்டஸ்ட்ரி, ஹேச்சரிஸ், அந்த பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் இங்கிருந்தெல்லாம் வந்து மாணவர்கள் அவங்களுக்கு வேணுங்கிற பிவிஎஸ்சி முடித்த மாணவர்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதனால் கேம்பஸ் இன்டர்வியூ இது இங்கே மட்டும் இல்லை, தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்திக்கிட்டு இருக்கிறோம்.